மயிலாப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் அரசு அதிகாரிகளை தவறாக பயன்படுத்துவதாக தெரிவித்தார். முன்னதாக தேர்தல் நாளில் மயிலாப்பூரில் தாக்கப்பட்ட பாஜக நிர்வாகிக்கு தொடர்ந்து மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாஜகவினர் சாதி பார்க்கவில்லை, திமுக தான் சாதியை கையில் எடுத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியதுடன் திமுகவின் மிரட்டல் அரசியலுக்கு எல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் என ஆவேசமாக கூறினார். அரசாங்க அதிகாரிகளால், மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளால் கௌதம் அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு கேள்விகள் கேட்டு எவ்வளவோ எல்லா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லையும் போய் இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஆக அவரு கிளியரா சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு. தனிப்பட்ட முறையில பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் 20-25 கனெக்ஷன்லாம் கொடுத்தவங்களெல்லாம் போய் விட்டாச்சு. ஆனா இங்கே கௌதம் அவர்களை அச்சுறுத்தும் அளவிற்கு வந்து ஏற்கனவே அவர் காயப்பட்டிருக்கிறார், அவரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். இன்னைக்கு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்து அதிகாரிகளை வைத்து அச்சுறுத்துகிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆனால் அதற்காக அரசாங்க அதிகாரிகளை வைத்து இத்தகைய நாடகங்களை நடத்த வேண்டாம் என்று நான் தமிழக முதலமைச்சருக்கே நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இங்க இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு பின்னால் இருக்கிறார் என்றால் நான் எச்சரிக்கிறேன். ஜனநாயகத்துல இதெல்லாம் யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்க தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக எந்த அச்சுறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதில்லை. அதுவும் குறிப்பாக எங்களது தொண்டர்கள். இதுக்கு முன்னால் என்ன சொன்னீங்க? ஜாதியை வைத்து திட்டினார் என்று சொன்னீங்க. என்ன ஜாதியை வைத்து திட்டினார்? அவர் வந்து பழங்குடியினரின் ஒரு பகுதியை சார்ந்த எஸ்டி பிரிவை சார்ந்தவர். அவர் என்ன ஜாதியை வச்சு திட்டினாரு? அவரை பார்த்த உடனே இவர் வேற ஆளா இருப்பார் போல இருக்கு, நம்ம எப்பவுமே டார்கெட் பண்ணுவோமே, அவங்களா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்க வேண்டியது. பாஜகவிற்கு எல்லாரின் ஆதரவும் தான் இருக்கு. இவங்க பாஜக காரங்க உடனே ஏதோ இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை உடனே ஒரு முத்திரை குத்தி, இதுவே தவறு. ஜாதியை நாங்க யாருமே எடுக்கல, நீங்க தான் இன்னும் அதை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நான் மறுபடியும் எச்சரிக்கிறேன், இதே போல சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டோம். இன்னைக்கே மெட்ரோ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன் அவர்கிட்ட வந்து நீங்க இதே மாதிரி அதிகாரத்தோடு நடந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன கனெக்ஷன் வச்சிருக்காரு, என்ன ஏதுன்னு? அதனால இதை போன்ற அச்சுறுத்தல்களை என்னால் முற்றிலுமாக பாரதிய ஜனதா கட்சியால் அனுமதிக்க முடியாது என்பதை நான் இங்க எச்சரிக்கையாக விடுக்கிறேன். நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு முதல் சொல்லுங்க. 18-20 வருஷமா மத்தியில ஆட்சியில இருந்தீங்கல்ல ஸ்டாலின், என்ன செஞ்சீங்க? நீங்க கல்வியை நான் வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தினீங்களா? நீட்டை பத்தி உங்க ஆட்சியில தான் ஆரம்பிச்சது, அதுக்கு தான் தடுத்தீங்களா? ஜல்லிக்கட்டு முதல்ல ஜெயராம் ரமேஷ் மூலமா தான் ஆரம்பிச்சது, தடுத்தீங்களா? எல்லாத்துக்கும் விதையை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றதா நான் எதிர்க்கிறேன். நிச்சயமாக இந்த மிரட்டல் அரசியலுக்கெல்லாம் நாங்க வந்து பயப்பட மாட்டோன்றதை நாங்க பதிவு